ஹாய் ஹலோ சிஸ்டம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லாருமே நாளைக்கு என்ன வரும், எப்படி திருப்பி வரும், எந்த மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகும் அப்படின்றது எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு நானுமே அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இன்றைக்கி ஒரு சில சிஸ்டர்ஸ் அண்ட் பர்ஸ்லாம் சேர்ந்து மனு கொடுத்துருப்பாங்க திருப்பூர் கலெக்டர் ஆஃபீஸில். உண்மையிலேயும் பாராட்டக்குரிய விஷயந்தான். ஏன்னா இதை எடுத்துகிட்டு போய் கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி நிற்கிறது அவ்வளோ பெரிய சாதாரண விஷயம் இல்லை. அவங்க எடுத்துகிட்டு போய் இது நம்ம ஒரு சிலருக்காக மட்டும் இல்லை, அவங்க ஒரு சிலருக்காக மட்டும் இல்லை, இது மொத்தம் ஐவியத்தில் இருக்க எல்லா சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ்க்காகவும் தான் அவங்க போய் முன்னாடி போய் நிற்கிறாங்க. கண்டிப்பாக இது ஒரு என்ன சொல்கிறது, எல்லாருமே அவங்களுக்கு தேங்க் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்காக அவங்க செய்யலை, எல்லாருக்காகவும் தான் சேர்ந்து செய்கிறாங்க. உண்மையிலே கிரேட்டு தான் அந்த சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு என்ன சுச்சுவேஷனில் எப்படி நடக்குன்னு தெரியாது. ஆனால் ரொம்ப பெரிய கூட்டம் கூட்டினாலும் பிரச்சனை தான், கூடலாட்டியும் பிரச்சனை தான். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பரவாயில்ல, முன்னெடுத்து ஸ்டெப் எடுத்து இது செஞ்சுருக்காங்க. உண்மையிலே அந்த அக்காவுக்கு ஒரு பாராட்டுக்கள் தான். நாளைக்கு கிடைக்கிற தகவல் நல்ல தகவலாக கிடச்சா இன்னும் நல்லது. எனக்கு இந்த சமயத்தில் ஒரே ஒரு ஸ்டோரி தான், அதாவது ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. ஒருத்தருக்கு 4 பையங்க இருந்தாங்களாமா. 4 பையங்களுமே மாற்றி மாற்றி சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்களாமா. ஸோ அவரும் சொல்லி பார்த்துட்டாரு, 4 பேருமே கேட்குற மாதிரி இல்லை. அப்போ இருக்கும் உடம்பு சரியில்லாத நேரத்தில் இவங்களுக்கு எப்படியாவது புரிய வைக்கணுமே அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணாராமா, 4 பேரையும் கூப்பிட்டு அதில் ஒரு பையனை 4 பேருமே ஆளுக்கு ஒரு கொம்பை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாரு. மீன்ஸ் பெரம்பு மாதிரி ஒரு கம்புன்னு வச்சுக்கோங்களேன். கொம்பு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னே 4 பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்களாம். அதில் மூத்த பையனை கூப்பிட்டு 4ஐயும் ஒட்டுக்க கட்டு அப்படின்னு சொன்னாங்களாமா. 4ஐயும் சேர்த்து வச்சு கட்டு அப்படின்னு சொன்னாங்க. 4ஐயும் சேர்த்து வச்சு கட்டிட்டு இதை இப்போ உடன்னு சொன்னாங்களாமா. அவரால் உடைக்க முடியலையாமா. திருப்பி 3 பேருமே ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க, உடைங்க அப்படின்னு சொல்லி 3 பேராலையுமே உடைக்க முடியல. இப்போ இந்த கட்டின கட்டை கழட்டிட்டு தனித்தனியாக கம்பு வச்சு உடைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. தனித்தனியாக கம்பு உடைக்கவும் ஒரு உடையிலே உடைச்சிட்டாங்க, அதாவது சீக்கிரமாகவே உடச்சிட்டாங்க. அப்போ தான் சொன்னாராம், 4 எப்பயுமே ஒற்றுமையாக இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு இதுவும் வராது, அதாவது எந்த ஒரு ஆபத்தும் நம்மளை நெருங்காது, யாராலையும் நம்மளை பிரிக்க முடியாது, அதாவது சீக்கிரம் உடைக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவே தனித்தனியாக இருந்தோம்னா கண்டிப்பாக யார் வேணாலும் ஈஸியாக உடச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு அவர் சொல்லி புரிய வச்சுருக்காரு. இது அந்த கதைக்கு மட்டும் இல்லை, இப்போ இருக்க எல்லாருக்குமே இது பொருந்தும். குடும்பமாக இருந்தாலும் சரி, இப்போ நம்ம போட்டிருக்க இதில் இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே ஒற்றுமை தான் வேணும். யார் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு தவறான புரிதல்னால ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் சண்டை போட்டுட்ருக்கிறது வேஸ்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இப்போ அதைத்தான் அந்த சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது சண்டை போட சொல்ல ஒற்றுமையாக இருந்து எல்லாருக்குமே என்ன தேவை அப்படின்றத அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்துகிட்டு போகிற மாதிரி, இதை பண்ணால் இதுக்கான சொல்யூஷன் ஏதாவது ஒன்று கிடைக்கும் அப்படின்றத தான் அவங்க செஞ்சுருக்காங்க. உண்மையிலேயும் எல்லாருக்கும் யோசித்து தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. இது எல்லாருக்காகவும் செய்கிறாங்கன்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாளைக்கு எப்படி என்ன மாதிரி போகுன்றது தெரியாது. ஸோ அந்த அப்டேட் நம்மளுக்கு எப்படி கிடைக்குன்றதும் தெரியாது. யாராவது சொன்னால் மட்டுமே தான் நம்மளுக்கு தெரியும். நாளைக்கு கிடைக்கிற தகவல் நல்ல தகவலாக கிடைக்கட்டும். நாளைக்கு கண்டிப்பாக எம்டி சார் ஜாமீனில் வெளியே வந்துடணும், வந்துட்டு இதுக்கான சொல்யூஷனை தேடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த லஞ்சம் கேட்குறவங்க, இந்த தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குறவங்க, ஸோ எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் அவங்க நினச்சது நடக்காமல் தான் போகும். ஸோ நம்ம இத்தனை மாதமாக காத்துக்கிட்டு இருந்ததுக்கு நம்மளுக்கான பலன் சீக்கிரம் கிடைக்கும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். எம்டி சார் சொன்ன மாதிரி நல்லவர்கள் லட்சியம் நிச்சயம் வெல்லும் அப்படின்ற மாதிரி நம்ம யாருக்கும் எந்த கெடுதல் நினைக்கிறோம், நல்லதை மட்டும்தான் நினச்சோம். அதே மாதிரி அவர் முக்கியமாக எம்டி சார் எல்லாருக்குமே நல்லது தான் நினச்சிருக்காரு. கண்டிப்பாக அவர் இதிலேருந்து மீண்டு வரணும். நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடியட்டும் என்று கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி.